தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசி அருமையாக சொன்ன அந்த வார்த்தையை கேட்டோம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் நமக்கு சமீபமாயிருக்கையில் நாம் அவரை தேட பழகிக்கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானதையுடைய பிள்ளைகளையும் உன்னத பாட்டின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து நாம் அதை வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நிறைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளில் இருந்து வெள்ளைப்போளமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளைப்போளமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறுஉத்தரவு கொடுக்கவில்லை. நகரத்தில் தெரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என் மேலிருந்த என் போர்வையை எடுத்து கொண்டார்கள். எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மணவாட்டி மணவாளனை குறித்து சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் அவரை தேட வேண்டும். இங்கே மணவாளன் மணவாட்டியை தேடி வருகிறார். மணவாட்டியை பார்க்கும்படியாய், தன்னுடைய இருதயத்தின் எண்ணங்களை தெரிவிக்கும்படியாய் ஆசையாய் அவர் கடந்து வரும்போது மணவாட்டியால் எழும்பி அவரை வரவேற்க முடியாத சூழ்நிலைகள். மணவாளனை குறித்தே அவள் நினைத்து கொண்டே தூங்கினாள். மணவாளன் வரும்போது சீக்கிரமாய் நான் எழும்பி அவரை வரவேற்க வேண்டும் என்று சொல்லி எண்ணத்தோடு தான் அவன் தூங்கினாள். ஆனால் தூக்கம் அவர் வர 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 அவளுடைய உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உறக்கத்திற்குள்ளாகவே அவள் அமிழ்ந்து போனாள். அவள் சொல்லுகிறாள், என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் இப்படியாகவே நாம் மாறிப்போகிறோம். நம்முடைய தேவனுடைய இதய துடிப்பை நான் அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய இருதயம் எப்போதும் என் தேவனுக்காகவே தேவனையே நினைத்து கொண்டு என்னோடு அவர் பேசும்படியாய் என் இருதயம் விழித்து கொண்டே காணப்படும் என்று சொல்லி அப்படியே நாம் காணப்படுகிறோம். தினமும் நாம் தேட வேண்டிய நேரங்களில் சரியாய் தேவனை தேடும்படியாய் இன்றைக்கும் காலையில் தேவனுடைய சமூகத்தில் நான் அமர்ந்திருக்க வேண்டும். சரியான நேரத்தில் நான் விழித்திருந்து தேவனை தேட வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறோம். அநேக நேரங்களில் நாம் அவை செய்கிறதில்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தின் ஆசை இச்சைகளுக்குள்ளாக அப்படியே விழுந்து போய் உலகத்தின் காரியங்களையே கவனமாய் செய்வதில் மிகவும் கவனமாய் காணப்படுகிறோம். எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, எப்படி நான்
என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். நம்முடைய வாழ்க்கையில் கூட எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நம்முடைய நேசராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை தெரிவிக்கும்படியாய் அதிகாலையில் நம்மை நோக்கி கடந்து வருகிறார். அநேக நேரங்களில் அவருக்காக கதவை திறக்கும்படியாய் நம்மால் எழும்ப முடியாதவர்களாய் நாமும் காணப்படுகிறோம். அவருடைய சத்தத்தை நம்முடைய இருதயம் கேட்கிறது. ஆனால் எழும்பி அவருக்காய் கதவை திறந்து அவருடைய இருதயத்தின் எண்ணங்களை நாம் பெற்றுக்கொண்டு அவரோடு கூட நடக்கும்படியாய் நாம் மறந்து போகிறோம். உலகத்தின் இச்சைகளிலும் உலகத்தின் ஆசைகளிலும் சிக்கொண்டவர்களாக எழும்பி அவருக்காய் கதவை திறந்து அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாய் எப்படி என்னுடைய பாதங்களை அழுக்காக்குவேன் என்று சொல்லிக்கொண்டு அப்படியே இருந்து விடுகிறோம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளையும் நம்முடைய நேசராகிய இயேசு கிறிஸ்துவின் இருதயம் யாரிடத்திலாவது என்னுடைய காரியங்களை நான் ஷேர் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த என்னுடைய பிள்ளையே, உன்னை குறித்து உன்னிடத்தில் தான் அந்த காரியத்தை நான் தெரிவிக்க வேண்டும். என்னுடைய இருதய குமுறல்களை உன்னிடம் தெரிவித்து அந்த காரியங்களை உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேவன் காத்து கொண்டிருக்கிறார். அவருக்காய் கதவை திறக்கும்படியாய் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயானால் ஆசை இச்சைகளுக்குள்ளாய் உலகத்தின் ஆசை இச்சைகளுக்குள்ளாய் சிக்கி கிடக்கிற உடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக்கி அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் உடைய வாழ்க்கையை தேவனுக்கு நேராக்கி அவரை தேடும்படியாய் உடைய மனதை செலுத்துவாயானால் அநேக காரியங்களை அவர் உன்னிடத்தில் சொல்லும்படியாய் வாஞ்சியோடு காணப்படுகிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். இந்த மணவாட்டி, என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளில் இருந்து வெள்ளைப்போளமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளைப்போளமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகருடைய வாழ்க்கை இப்படியாகவே மாறிப்போகிறது. கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை காணாதபடிக்கு விலக்கி போட்டது நிமித்தமாய் அப்புறம் அவரை அதிகமாய் தேடியும் அவரை கண்டடைய முடியாதபடிக்கு எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுவோம். நமக்கு அவர் தென்படுவார். அவருடைய இருதயத்தின் எண்ணங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அவருடைய சுமைகளை சுமக்கும்படியாய் தேவன் நம்மை நடத்துவார். நம்முடைய பாரங்களை தேவன் ஏற்றுக்கொண்டாரே, அவருடைய சுமை இலகுவாயும் அவருடைய நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை இலகுவாயும் இருக்கும். நிச்சயமாய் தேவன் நம்மை நடத்துவார். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுவோம். தேவன் நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். அல்லேலூயா.